வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ பின்னாடி லைட்டு பார்த்துக்கலாம். நண்பர்களே, இப்போ மாவுகளில் வந்து காலையில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பார்த்துங்க. ஆனால் இதில் என்ன வரணும்னா, நம்ம 50 வருஷம் மில்லு வச்சுருந்தாலும் சரி, 51வது வருஷம் உள்ளே வந்தோடனேயுமே அரைச்சி தான் ஆகணும். 50 வருஷம் மில்லு வச்சுருந்தாலும் அடுத்த நாள் வந்து அரைச்சி தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன்னா 50 வருஷம் நடக்காத தப்பு அடுத்த நாள் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோங்களா. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்லுக்குள்ளே வந்த உடனேயுமே எதுவுமே தொடாமல் இப்படி எல்லா மிஷினையும் சும்மா ஓரலாக பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் பூச்சிகள், இந்த எலிகள் இந்த மாதிரி நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு கிளன்ஸ் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனேயுமே எல்லா மோட்டரையும் ஒரு செக் பண்ணிக்கணும். இப்படி எல்லா மோட்டரையுமே அதாவது என்னென்ன மிஷின் நம்ம வச்சுருக்கிறோமோ எல்லா மிஷினையும் ஃபஸ்ட்டு நம்மளாக இப்போ ஓட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து எல்லாத்தையும் துப்புரவு பண்ணிவிட்டு அடுத்து வந்து எல்லா டூமையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். வாயை க்ளீன் பண்ணணும், டூம் கிடையாது, வாயை க்ளீன் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு மிஷின், இந்த மிஷினாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டிங் மிஷினாக இருந்தாலும் சரி, அப்படி உள்ள விட்டு இப்படி நம்ம ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படிங்கிறத இப்படி டூமு கை விட்டு ஃபுல்லாக எடுத்துரும். எடுத்துட்டு நம்மளுக்கு மாவை போடுறதெல்லாம் சகஜம் தானே. இப்படி போட்டு இந்த கோதுமை மிஷின் இருந்தாலும் ஸ்டாண்டிங் கோதுமை மிஷின் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டூமை க்ளீன் பண்ணி விட்டுறோம். அடுத்தது இது வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, காலையில் வந்தோடனே தினம் செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் மிளகா மிஷின் அல்லது இதே மிஷினில் வேறு பொருட்கள் அடிச்சாலும் சரி, இதையே ஃபஸ்ட்டு முதல் தடவை போட்டு சும்மா போட்டு விட்டுட்டு 2வது டைம் நம்ம இதை க்ளீன் பண்ணணும். இந்த கையை விட்டு முதல்ல இதில் போடுறதுல முக்கியமாக பார்த்துக்குங்க, எந்த காரணம் கொண்டும் சுவிட்சு ஏதாச்சும் நின்னதுக்கப்புறம் கை விடுங்க. ஏன்னு கேட்டால் என் நண்பர்களுக்கு விரல் போன ஆளுகள்லாம் இருக்குது. ஏன்னா கை அடிபட்டு நசுங்கி எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் வந்து மோட்டர் நின்னதுக்கப்புறம் என்றைக்குமே இதெல்லாம் கை விடணும். இப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டா அடுத்து வந்து நம்ம கொண்டு வர அரவையை நம்ம தெளிவாக நம்ம அரைக்க முடியும். அப்போ 2வது கீழே நம்ம எப்படி எல்லாம் செக் பண்ணுறோமோ, கரண்ட் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்குறோமோ, அதே மாதிரி மேலே வந்து நம்ம ஏதாச்சும் ஓட்டை இருக்கா என்னங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். காலையில் வந்தோடனே இவ்வளோதான் நண்பர்களே. இதை பார்த்துட்டோம்னா எனக்கு தெளிவாக இருக்குது. 2வது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம 50 வருஷம் மில்லு வச்சுருந்தாலும் அடுத்த நாள் வந்து அரைச்சி தான் ஆகணும். 50 வருஷம் மில்லு வச்சுருந்தாலும் அந்த பிரச்சனை அடுத்த நாள் வராத பிரச்சனை அடுத்த நாள் வரும். அதனால் வந்து இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேசிக். உள்ளே வந்தோடனே நம்ம இந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு தெளிவாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு மில்லு வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து மைண்டு குழப்பம் இல்லாமல் ஒரு வந்த பொருள் வந்து அரைச்சோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அது மாதிரி இதை தான் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஓகே நண்பர்களே, மீண்டும் மாவுமில் சம்பந்தமான வீடியோவுக்கு அப்போ போகிறோம். நன்றி, வணக்கம். 2வது என்னடா பேண்ட் ஷர்ட்டில் அளவு இல்லாமல் ஒரே மாதிரி அழுக்கு துணியாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாணம் பிடிக்கிறது தான் கொஞ்சம் டைமிங் கிடைக்குது. அதனால் இன்னைக்கு காலையில் நேரத்துலேயே வந்துட்டுங்களா, நம்ம வீடியோ பிடிக்கிற போது என்ன நேரத்துலேயே வந்துட்டார். அதனால் காலையிலேயே ஃபஸ்ட்டு வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு
ஓகே நண்பர்களே, வேறு என்ன, வேறு ட்ரெஸ் போட்டு எடுத்தால் வீடியோ நல்லாயிருக்கு, நம்ம வேறு மாதிரி வீடியோ போட்டால் பரவாயில்ல, தொழில் சம்மந்தமாக போடுற மாதிரி அதே ட்ரெஸ்லேயே போடுறோம். ஓகே, நன்றி வணக்கம் நண்பர்களே. மீண்டும்